ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சேனல் தமிழ் 360. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நம்ம இன்றைக்கி சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியா 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கருகிராமல் பார்த்து சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதை நல்லா முழுமையாக ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. பின்னாடி இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணால் 3 சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே இந்த டீஸ்பூனில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்தேன். இதை இப்போ நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிடணும். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்கோங்க. பட்டை 2 துண்டு, கிராம்பு 3 சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்குங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் வதக்குங்க. ஆனியன் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் அதிலே குழஞ்சி வந்துடும். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக. நல்லா இந்த அளவுக்கு 3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா சிம்மிலே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் சிக்கன் கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன் பிளெண்டரில்.
நீங்கள் சின்ன சின்ன துண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை பிளெண்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த டைமில் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த டைம் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை, பிரியாணி, பரோட்டா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பக்கவான காம்பினேஷனாக இருக்கும். இந்த சைடிஷ் வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும். ஒரு லிட்டு போட்டு மூடி தளன்னு கொதிக்க வைங்க. கொதிக்கும் போது கூட கொஞ்சோண்டு புதினா இலை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு தூவிக்கோங்க. தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் இது மாதிரி குக்கிங் வீடியோஸ் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் உள்ள போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு இந்த சால்னா செஞ்சுருக்கேன். நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சால்னாவும் சிக்கனும் கூட வச்சு சப்பாத்தியோடு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.